வணக்கம். தமிழ்நாட்டில் விடுதலை போருக்கு முதல் முழக்கமிட்ட வீரபாண்டிய கட்டபொம்முவின் வரலாற்றை பெருமையோடு சமர்ப்பிக்கிறோம். வீர நெஞ்சம் படைத்த அப்பெருமன்னன் சிறந்த பக்திமான். முருகா, செந்தூர் வாழ் செல்வக்குமரா, வேலெடுத்து வீசிக்காட்டி வீரர் வழி தோற்றுவித்த வீரனே, மரத்தமிழர் மரபு உலகலாம் தழைத்தோங்க, அமுதனும் தமிழ்மொழி அழியாது எவருள்ளத்தும் என்று நிலை பெற அருள் புரிவாய் அப்பனே. மகாபிரபு, வாருங்கள் தானாவதி பிள்ளை அவர்களே. என்ன அது? மக்கள் மன்னரை காண வேண்டுமா? அப்படியா? மன்னர் பெருமான் மகாராஜா, எல்லையோரம் எல்லாம் கொள்ளை கூட்டம், வழிப்பறி காக்க வேண்டும் மன்னா. என்ன பாஞ்சாலம் குறிச்சியில் கொள்ளையா? ஆச்சரியமாயிருக்கிறதே. பெரியோர்களே, இதை என் ஆட்சிக்கே ஏற்பட்ட அவமானமாக கருதுகிறேன். ஆவண செய்வோம், கவலை வேண்டாம். போய் வாருங்கள். மாட்டு வண்டி பூட்டிக்கிட்டு மாப்பிள்ளைய கூட்டிக்கிட்டு காட்டு வழி போறவளே கண்ணியம்மா, உன் காசு மால பத்திரமா பாத்துக்கம்மா. சேட்டைகளை பண்ணிக்கிட்டு நோட்டங்களை பார்த்துக்கிட்டு, சேட்டைகளை பண்ணிக்கிட்டு நோட்டங்களை பார்த்துக்கிட்டு, பாட்டுகளும் பாடணுமா பச்சையப்பா, உன் பாதையை தான் பத்திரமா பாத்துக்கப்பா. யாரப்பா நீங்கள்? எதற்காக இப்படி எல்லாம் வழிப்பறி கொள்ளை எடுக்கிறீர்கள்? மகாராஜா, நாங்கள்லாம் வெள்ளக்காரங்க கிட்ட வேலை பண்ண கூலி பட்டாளமுங்க. நீங்க அவங்களுக்கு வரி கட்ட மறுக்கிறதுனால உங்க ஊர்ல கொள்ள அடிச்சு குழப்பம் உண்டாக்கணும்னு கலெக்டர் துறை உத்தரவுங்க. எங்களை மன்னிச்சிடுங்க மகாராஜா. பாவம், அதிகாரம் அவர்களை மிரட்டுகிறது. எதிர்க்க வலுவற்றவர்கள் வேறு என்ன செய்வார்கள்? மகாராஜா, இந்த ஊர் கலெக்டர் துறை எட்டப்ப ராசாவை அவங்க வசப்படுத்த முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க மகாராஜா. மன்னர் பெருமான் பிரபு, ஆங்கில துறையிடமிருந்து ஒரு அதிகாரி வந்திருக்கிறான். வரட்டும். அரசே வணக்கம். வணக்கம். அமரும். வந்த நோக்கம்? அதாவது 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 கும்பனியர்கள் இதுவரை தங்கள் பொறுப்பில் இருந்த அருங்குளம், சுப்புலாபுரம் இவ்விரண்டு ஊர்களையும் சர்வே செய்து, அதாவது பிரித்து அளந்து எட்டயாபுரத்து அரசருக்கு சாசனம் செய்திருக்கிறார்கள். இந்த எழுத்து பத்திரம் வாயிலாக. அதாவது எட்டப்பருக்குத்தான் அவை சேர வேண்டுமா? அதாவது அவருடைய பாட்டன்காலத்து சொத்தாம் அவைகள். அதற்கு அந்த பாட்டனே வந்தாலும் நடக்காதே. அப்படி இருக்க இந்த வெள்ளைக்கார பேரனுக்கு ஏன் இந்த வீண் வேலை? அரசே, ஆத்திரப்பட்டு பேசுவதில் லாபம் இல்லை. அவர்களிடம் பயங்கர பீரங்கிகள் இருப்பதை நானே நேரில் பார்த்து வந்தேன். பலே, இதையெல்லாம் எடுத்து சொல்லத்தானே நீ இங்கு வந்திருக்கிறாய், இல்லையா எட்டப்பா? யாரது? எட்டப்பா. எட்டப்பா, உனது வேஷம் கலைந்து விட்டதே என்று கலங்காதே. இந்த வீரபாண்டியனுக்கு தெரியாமல் ஒரு எறும்பு கூட இந்த பாஞ்சாலம் குறிச்சி எல்லைக்குள் நுழைந்து விட முடியாது. 6000 மைலுக்கு அப்பால் இருந்து வந்த வெள்ளையர்களால் நம்மை அடக்கி ஆள்வது. வீரனே, சற்று மனசு கொட்டிய வேற்றரசர்கள் கூட நமது தந்து செய்ய திரும்பி பார்க்க துணிந்ததில்லை இதுவரை. அப்படி இருக்க கடலின் சூறாவளி புயலிலே சிக்கி கரையில் வந்து ஒதுங்கிய ஏதோ வெள்ளை கொக்குகள் பேசிய பேச்சிலே உன் அறிவைத்தான் பறிகொடுத்து விட்டாயா? அவர்களிடம் பீரங்கி இருக்கிறதா? பீரங்கி, பீரங்கி. வெள்ளையத்தேவனே, கேட்டாயா இந்த விந்தையை? சொல்லுங்கள் அரசே, சூறையாடி விடுகிறேன். சூழ்ச்சிக்கு இரையாகிவிட்டார் எட்டப்பர். இவரை நம் இனத்தவர் என்று பார்த்தால் எதிர்காலத்தில் நாட்டின் ஏட்டிலே கரை படிந்து விடும். எட்டப்பா, நீ தூதனாக வந்ததால் என் வாளுக்கு வேலை இல்லாமல் போய்விட்டது. நீ வந்த வேலை நல்ல வேலை என்று சொல்லாமல் போய்விடு. என் முன்னிருந்து ஏட்டி போய்விடு. போகும் முன் ஒன்று கேள். இது உன் தாய் திரு நாடு. இதிலே நீ புகழ் படைத்து வாழ வேண்டும் என்றால் நல்ல எண்ணத்தை நாடு. நிற்காதே, ஓடு. மீனா, அப்பாவுக்கு அம்மாவிடம் கோபமா? ஆனால் அம்மாவை தொட்டால் ஜாகிரதை என்று சொல்லுவேன். மீனா, அப்பாவை அப்படியெல்லாம் மிரட்டாதே. பிறகு நான் என்ன செய்வேன் தெரியுமா? என்ன செய்வாரா? சொல்லட்டுமா? சொல்லிவிடுவேன். யார் தடுத்தாலும் கேட்க மாட்டேன். நான் சாமியாராகிவிடப் போகிறேன். ஒரு பெண் தானே பிறந்திருக்கிறது தம்பி. குறைந்தது 5 பெண்ணாவது பிறக்க வேண்டாமா சாமியாராக? ஐயோ அண்ணா, பார்த்தீர்களா? உங்களை பார்த்ததும் உங்கள் தம்பிக்குள்ள அடக்கம். அவனிடம் அடக்கம் இருப்பதில் ஆச்சரியமில்லை. பெரிய வீரன் அல்லவா அவன்? உங்கள் தம்பி உங்களுக்கு முன்னால் தான் ஊமை. அவர் பேச ஆரம்பித்து விட்டார், இந்த வாயாடி ஊமையாகி விடுவார். உண்மை காதலின் பாங்கே அதுதானே. உடையவனுக்கு முன்னால் பெண்கள் ஊமையானால் உணர்ச்சி ஒன்றிவிட்டது என்ற அர்த்தம் அல்லவா? ஆமா, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரிந்தது?
காதல் நுணுக்கங்களை பற்றி உன்னிடம் கற்றுக்கொண்ட பாடம் எத்தனையோ, அதில் இதுவும் ஒன்று. அது இருக்கட்டும், குழந்தை மீனா எங்கு? அதோ பலே ஜக்கம்மா, என் மகள் மீனாவோடு வாட்சண்டை போடுகிறாயா? யாரு வந்தாலும் சரி, வாங்க ஒரு கை பார்த்துடுறேன். மீனா, சாயல்குடி என்னும் கிராமத்திலே யாருக்கும் அடங்காத சீனிக்காளை ஒன்றை ஒரு கன்னி பெண் வளர்த்து வருகிறாள். அவளை மட்டும் நீ ஜெயித்து விட்டால் பிறகு எந்த பெண்ணாலும் உன்னை ஜெயிக்க முடியாது. அவள் பெயர் என்னப்பா? அவள் பெயர் வெள்ளையம்மாள். வெள்ளையம்மாள். பஞ்சாத சிங்கம் என் காளை, இது பஞ்சா பறக்க விடும் ஆளை, இந்த ஆபத்தை நாடி வரும் வீரன் பாரிலே யாரடி? கும்மாளம் போடும் உன் காளை, இது கொட்டம் அடங்கும் அடி நாளை, அங்கே கூசாமல் போராடும் வீரனை நேரிலே பாரடி. வெள்ளம்மா, வெள்ளம்மா, அடியன் ராசாத்து. வேண்டி சிரிக்கிறீங்க? எங்க அம்மா திருஷ்டி கழிக்கிறது உங்களுக்கு எல்லாம் சிரிப்பா இருக்கா? அம்மா வெள்ளையம்மா, என்னப்பா? இந்த வருஷமாச்சும் உனக்கு கல்யாணம் நடக்கலன்னா நான் இந்த ஊருக்குள்ள தலை காட்ட முடியாதம்மா. என் விரதம் தான் உங்களுக்கு தெரியுமேப்பா. என் காளையை யாராவது அடக்கிட்டா அப்புறம் உங்க எண்ணம் போல எல்லாம் நடந்துருது. என்னம்மா, அந்த சக்கரை அருளால இந்த வருஷம் திருவிழாவிலையாவது எவனாவது அந்த காளையை அடக்கணும். அப்பா அப்பா, என்னம்மா? நாம முன்னாலேயே பாஞ்சாலம் குறிச்சிக்கு போய் அங்க என் தோழி காமாட்சி வீட்டுல தங்கி இருக்கலாம்ப்பா. ஆகட்டும்மா. மன்னர் பெருமாள், இப்போது காளை விரட்டு நடைபெறும். இதோ வருகிறது சீனிக்காளை. வீர காளையர்கள் அதை அடக்க முன்வரலாம். என்ன, இந்த காளையை அடக்கக்கூடிய வீரமகன் இக்கூட்டத்தில் யாருமே இல்லையா? பிரபு, தாங்கள் உத்தரவிட்டால் அரை நொடியில் இதை அடக்கி விடுகிறேன். பலே வெள்ளையத்தேவா. தளபதியா? அம்மா வெள்ளையம்மா, வந்துதடி அம்மா உன் காளைக்கு ஆபத்து. அதற்குள் அவசரப்படாது. வெள்ளையத்தேவா, பலே வெள்ளையத்தேவா, பலே, பலே. உண்மையிலேயே அவர் பெரிய வீரர் தானே. அவரா? இவரு? இனிமே பேரை சொல்ல முடியுமா? அவரு, இவரு, அத்தா, அப்படித்தான் அந்த அம்மா வாயிலிருந்து வரும். பிரபு, ஒரு அருமையான வைத்தியர் வர்றாரு. அவரு உங்க உடம்ப பரிசோதனை பண்ணதுக்கு அப்புறம் தான் அவருக்கு பைத்தியம் தீருமா. யாரடா அந்த பைத்தியம்? யாரு? உங்க வெள்ளையம்மா தான். ஐயா! பிரபு, பிரபல வைத்தியர் வந்தாச்சு, கொஞ்சம் கண்ணை திறந்து பாக்குறீங்க? ஐயா, ஐயா, வியாதியஸ்தரை நான் கொஞ்சம் தனியா கவனிக்கணும். போய் வேற வேலை இருந்தா பாக்குறீங்க? ஐயோ ஐயோ, இது முதலுக்கே மோசமா இருக்கும் போல் இருக்க. அப்பா, வலி வலி. நல்ல அடி போல இருக்கு. ஏன் வைத்தியரே, வயசு கொஞ்சம் அதிகமோ உங்களுக்கு? ஏன் தோற்றம் காட்டுதா? ஆமா, ஆனா கண்ணத்துல சுருக்கத்தையே காணுமே. விளையாட்டு பருவம் உங்களுக்கு. வைத்தியரே, அந்த வெள்ளையம்மாளை பத்தி ஊர்ல என்னென்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? என்ன பேசிக்கிறாங்க? அவளை கல்யாணம் செய்துக்க பிரியப்படாம தான் யாரும் இதுவரையில அந்த காளையை அடக்கலையா. நீங்க அடக்குனது எதுக்கு? அவளை கல்யாணம் செய்துக்கவா? அது இந்த ஜென்மத்தில் இல்ல வைத்தியரே. வைத்தியரே, ஏன் வைத்தியரே அழறீங்க? எண்ணத்தால் கனவு கண்ட நான் எப்படியும் உங்களிடம் இடம் கிடைக்கும் என்று ஓடோடி வந்தேன். ஏமாந்து விட்டேன். என்னிடம் நீ இடம் கேட்பது தவறு. உன்னிடம் என் உயிருக்கு இடம் கொடுத்தால் போதும். வெள்ளையம்மா. இன்பம் பொங்கும் வெண்ணிலா வீசுதே, என்னை கண்டு மௌனம் மொழி பேசுதே. தென்றல் உன்னை சொந்தமாய் தீண்டுதே, எண்ணி எண்ணி எந்த நெஞ்சம் ஏங்குதே. இன்பம் பொங்கும் வெண்ணிலா வீசுதே. வெள்ளையத்தேவா. பிரபு, மன்னிக்க வேண்டும். முடியாது. கள்வனை எப்படி மன்னிக்க முடியும்? அதுவும் ஒரு நாட்டின் தளபதி இரவு வேளையில் காதலை களவாடுவதும் அதற்கு துணையாக ஒரு கன்னிப்பெண் அவனோடு விளையாடுவதும் மன்னிக்க கூடியதா? வாயுங்கே, வாயுங்கே. பிரபு, நீ வாங்கி. வெள்ளையத்தேவா, காதலில் களவு காண்பது நமது இலக்கிய மரம். ஆகையால் இது தவறல்ல. ஆனால் பாம்பு உங்களை பிடிக்கும் அளவுக்கு காதல் உங்கள் கண்ணை மறைப்பதுதான் தவறு. மகளே, சீக்கிரம் உங்கள் திருமணத்தை நமது தேவி ஜக்கம்மாள் சன்னதியிலேயே முடித்து விடுகிறேன். தயவு செய்து நீங்கள் இருவரும் இன்னும் 4 தினங்கள் பொறுத்துக் கொள்ள முடியுமா? பிரபு,
இதோ நிற்கும் முத்துக்கருப்பன் எனது ஒற்றன். இவனை கொண்டு சந்தேகத்திற்குரிய சிலரை அணுகி அவர்களுக்கு சாதகமாக பேசி உளவறைய சொல்லி வந்தேன். அதன்படியே இவனும் நடந்து அவர்களை சத்திரத்தில் அடைத்து வைக்க அழைத்து வந்த போது யாரோ ஒருவன் இவனை சந்தேகித்து பலமாக அடித்திருக்கிறான். அதனால் எதிரிகளும் ஓடிவிட்டனர். இது போன்ற அவசரக்காரர்கள் நமது நிர்வாகத்தில் ஒற்றர்களாக இருப்பது பெரும் குறை. அவனை கண்டுபிடித்து தக்க தண்டனை வழங்க வேண்டும் என்பதே எனது வேண்டுகோள். பிரபு, மன்னிக்கணும், ஒரு விண்ணப்பம். என்ன? அந்த ஆளை கொண்டு வந்து ஏன் கையால அதே சவுக்கால பதிலுக்கு பதில் அடிச்சாத்தான் பிரபு என் ஆத்திரம் அடங்கும். அப்படியா? பலே, உன் மனக்குறையை தீர்க்க உன்னிஷ்டப்படி செய்வதுதான் நியாயம். அவனை எனக்கு மிகவும் நன்றாக தெரியும். நானே பிடித்து வைத்திருக்கிறேன் அவனை. அவனை இங்கேயே அனுப்பி வைக்கிறேன். தம்பி, தண்டனையை நிறைவேற்றுங்கள். என்ன மகாராஜா எவ்வளவு உஷார் பாத்தியா? குற்றவாளியை புடிச்சு அரமனைக்குள்ளவே அடைச்சு வச்சிருக்காரு. பிரபு, என்ன நடந்தாலும் ஒன்றும் பேசக்கூடாது. என்னை சபைக்கு அழைத்து போங்க. இவன் தானே? ஆமாம் பிரபு, இவனேதான். தண்டனையை நிறைவேற்று. ஐயோ, என்ன இது? நிறுத்துங்கள், நிறுத்துங்கள். இது என்ன விளையாட்டு மகாராஜா? அண்ணா, மகாராஜாவா? மகாராஜாவா? ஐயோ மகாராஜா, ஆத்திரத்தில் அறிவளந்த இந்த பாவி கையை வெட்டி எரிக்கும் மகாராஜா. மகாராஜா கண்டானா? இதோ நானே உன் கையை வெட்டி வைத்து சேவா. இது போன்ற சந்தர்ப்பங்களில் நீ பொறுமையை இழக்கவே கூடாது. நமது நீதி அங்கே செத்துவிடும். காமாட்சி, காதலை பத்தி நீ ஏட்டுல படிச்ச, நான் அதை செய்கையிலே செஞ்சவன். உனக்காக அன்று ஒரு நொடியிலே கிணற்றிலே விழுந்தேனே, அந்த ஒரு மகத்தான சேவை என்னை பற்றி உன்னிடம் பேசுவே. செய்ய மடத்தனா இருந்தாலும் தியாகம் பெரு. கலக்கம் கொண்ட மனம் கழிப்படை என்ற ஒரு சொல் போருவே காமாட்சி. ஆத்துக்குள்ளே ஊத்து வெட்டி ஆசையாக தண்ணி உண்டு, ஆசையாக தண்ணி உண்டு. நேத்து நீ சொன்ன சொல்லு அல்லேல குயிலே, நெஞ்சிக்குள்ளே இனிக்குதடி அல்லேல குயிலே. தும்பை மலர் வெட்டி கட்டி தூரத்திலே நீ வந்தாலும், தூரத்திலே நீ வந்தாலும் மாரணகை பார்க்கும் போது கண்ணாடி கருப்பே, பஞ்சமுகம் பின்னையா கண்ணாடி கருப்பே. மிஸ்டர் அட்டப்பர், அந்த பாஞ்சசிங்கம் குகையை விட்டு கிளம்பாதீர்களே, வேட்டை காண வருகிறானா? பித்தம் இறங்கி விட்டதல்லவா? ஜாக்சன் துறையவர்களே, தங்கள் பெயர், தங்கள் வீரம், தங்கள் கோபம் இவைகளை காதால் கேட்டிருப்பான். அப்படியே இடிகேட்ட நாகம் போல் நடுக்கி இருப்பான். பிரபு, வீரபாண்டிய கட்டப்பொம்மு தங்கள் சமூகம் காணும் பாண்டிய விட்டு நாளையே புறப்பட போகிறான். 4000 போர் வீரர்கள், தம்பிமார்கள், தளபதிகள் உட்பட பவனி வருகிறானா? செக்ரட்டரி, யோசிக்க வேண்டிய விஷயம். அவனை இங்கு காணுவது எனக்கு சரியாக படவில்லை. நமது முகாமை இப்பொழுதே மாற்றிவிடலாமா? அவர் வந்து நாம் இங்கு இல்லாவிட்டால் அவமானப்படட்டும், நம்மை தேடி பின்தொடரட்டும். அது விரோதத்தை தானே வளர்க்கும். வளரட்டும். அதற்குள் நாம் ராமநாதபுரம் போய்விடலாம். அங்கும் வந்தால் நமது பழைய படைகளும் புதிய படைகளும் அதற்குள் அங்கு வந்து குவிந்து விடும். பிறகு நம் கை வலுத்து விடும். கறந்த பாலையும் காகம் குடியாது கட்டப்பொம்மு தூரை பேரு சொன்னால், கறந்த பாலையும் காகம் குடியாது கட்டப்பொம்மு தூரை பேரு சொன்னால். பரந்தருவாளே வீரமல்லு திருவாக்கருள் செய்வாளே சக்கதேவி, பரந்தருவாளே வீரமல்லு திருவாக்கருள் செய்வாளே சக்கதேவி. 23 நாட்களுக்கு பிறகு நாம் இந்த ராமநாதபுரம் வந்து சேர்ந்திருக்கிறோம். வேட்டி என்னும் பெயரால் ஜாக்சன் ஏதோ சூழ்ச்சிக்கு தயாராக இருக்கிறான். நமக்கு அறிவும் உண்டு, ஆற்றலும் உண்டு. பின் எதற்காக பயப்பட வேண்டும்? சார், கட்டபொம்மன் வருகிறான். அப்படியா? சிப்பாய் எல்லோரும் ஓடி மறைந்து கொள்ளுங்கள். நீர்தான் வீரபாண்டிய கட்டபொம்மனோ? நீர்தான் ஜாக்சன் துரை என்பவரோ? ஏது வெகு தூரம் வந்து விட்டி? நட்பு விரும்பி அழைத்ததாக அறிகிறேன். அதையே விரும்பி நானும் வந்துள்ளேன். நட்பு வேண்டும், ஆனால் அதற்கேற்ற நடத்த இல்லை உம்மிடம். கற்றுக் கொடுக்கும் இனம் தமிழ் இனம். நீர் கற்றுக் கொடுக்க முயற்சிப்பது அறிவீனம். நவாப்பிடமிருந்து நாட்டுரிமை பெற்றிருப்பது நாங்கள். நீயாக ஏன் வேட்டி காண வரவில்லை? வேட்டி கொடுப்பவர் நாங்கள். இல்லாவிட்டால் நீ இந்த நாட்டுக்குள்ளே நுழைந்திருக்க முடியாது. இருமாப்பினும் ஒழியவில்லை உன்னிடம். எல்லாம் உடன் பிறந்தவை, ஒழியாது. உன் மீது குற்றம் சுமத்துகிறேன். என்னவென்று எடுத்துரைத்தால் கணக்கில் அடங்காது. எண்ணிக்கை தெரியாத குற்றம். எனக்கா எண்ணிக்கை தெரியவில்லை? அகம் பிடித்தவனே, சொல்கிறேன் கேள். உன் நிலத்தில் விளையும் விளைச்சலுக்கு கிஸ்து கொடுக்கவில்லை. எங்கள் பேரரசுக்கு கீழரசாயிருக்க திரைப்பணம் செலுத்தவில்லை. வெகு காலமாக வரிப்பணம் வந்து சேரவில்லை. இந்த பாக்கிக்கெல்லாம் வட்டியும் செலுத்தவில்லை.
கிஸ்தி, திரை, வரி, வட்டி. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு ஏன் கொடுப்பது கிஸ்தி? எங்களோடு வயலுக்கு வந்தாயா, ஏத்தம் உரைத்தாயா, நீர்பாய்ச்சி நெடுவயல் நிறைய கண்டாயா, நாற்று நட்டாயா, களை பறித்தாயா, களனிவாழ் உழவருக்கு கஞ்சி கலையம் சுமந்தாயா, அங்கு கொஞ்சி விளையாடும் எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா? அல்லது நீ மாமனா மச்சானா? மானங்கெட்டவனே, எதற்கு கேட்கிறாய் திரை? யாரை கேட்கிறாய் வரி? போரடித்து நெற்குவிக்கும் மேடி நாட்டு உழவர் கூட்டம் பரங்கியரின் உடலையும் போரடித்து தலைதனை நெற்கதிர்களாய் குவித்து விடும். ஜாக்கிரதை. துடிக்கிறது மீசை. அடக்கு அடக்கு என்று நட்பு நாடி வந்த உறவு முறை தடுக்கிறது. என்ன மீசையை முறுக்குகிறாயா? அது ஆபத்திற்கு அறிகுறி. உன்னை சிறைப்பிடிக்க உத்தரவிடுகிறேன். மானம் மடித்து விடவில்லையடா மரத்தமிழருக்கு. மடியிலே கை வைத்த உன் தலை உருண்டு போகட்டும். Soldiers, catch him! Soldiers, shoot him! Mr. Clark, arrest him! மந்திரி அவர்களே, எல்லோரும் தப்பித்துக் கொள்ளுங்கள். பழைய தேவா, எல்லோரையும் அழைத்து போய்விடு. பிரபு, பிரபு, கேப்டன் கிளார்க் கொல்லப்பட்டார். கேப்டன் கிளார்க் கொல்லப்பட்டார்? ஆமாம், கட்டபொம்மன் மற்றவரும் தப்பி விட்டனர். மந்திரி தானாபதி பிள்ளை மட்டும் பிடிபட்டான். மிஸ்டர் ராகவையா, இந்த தகவலை நம்ம திருச்சாபத்துக்கு தெரிவிங்க. பிறகு திருச்சியில் இருக்கும் தலைமை பீடத்திற்கு என்னை கைதியாக அழைத்துச் சென்றார். மேலிடம் அதைவிட மிருகத்தனமாக இருந்ததா? இல்லை, அந்த அளவுக்கு நான் விடவில்லை. தாங்கள் மானம் குறைய தாழ்ந்து போயிருக்க கூடாது. இல்லை இல்லை, இதமாக பேசினேன். மந்திரிக்குள்ள தந்திரம், தக்க சமயத்தில் தந்திரம் தவறல்லவே. முள்ளை முள்ளால் எடுப்பது போல. முடிவு எப்படியோ அவர்களுக்கு என் மீது நம்பிக்கை ஏற்பட்டது. தங்கள் நண்பர் தூத்துக்குடி கும்பனி கேப்டன் டேவிசன் நம்மை பற்றி நல்லதாகவும், ஜாக்சன் முரட்டு குணமே சண்டைக்கு காரணம் என்றும் எழுதியிருந்தார். அத்துடன் என் வாக்குமூலமும் சேர உடனே ஜாக்சனை சீமைக்கு அனுப்பிவிட்டார்கள், ஓய்வு கொடுத்து. நண்பர் டேவிசனுக்கு என்னுடைய நன்றி. கேட்க மறந்தேன், மிகவும் இக்கட்டான நிலையில் இருந்த தாங்கள் அந்த ஜாக்சனிடமிருந்து எப்படி தப்பி வந்தீர்கள்? சுருக்கமாக சொல்ல போனால், என் உயிரை காப்பாற்றியவன் எனது அருமை வெள்ளையத்தேவன். கேப்டன் கிளார்க் என்பவனோடு மற்ற 5 தலையையும் சீவி எறிந்து பந்தாடி விட்டான். போங்கள். ஆஹா, அப்படியா? பிரபு, இவரை தகுந்த முறையில் கௌரவிக்க வேண்டும். என்ன செய்யலாம்? தாங்களே சொல்லுங்கள். பகதூர் என்ற பட்டத்தையே வழங்கலாம். பலே, பகதூர் வெள்ளையத்தேவன். வரி கொடுக்கவில்லை என்ற வழக்கமான பாடலை குறித்து கவலைப்பட ஏதுமில்லை. ஆனால் ஸ்ரீவைகுண்டத்தில் வெள்ளையர்கள் சேமித்து வைத்திருந்த நெல்லை கொள்ளையடிக்கவும், காவலாளியை கொலை செய்யவும் நமது மந்திரியாரே காரணமாக இருந்தார் என்று எழுதியிருப்பதுதான் எப்படி என்று எனக்கு புரியவில்லை. எழுதியிருப்பவனும் அவனோ இவனோ அல்ல, பொறுப்புள்ள ஓர் பெரிய அதிகாரி, கலெக்டர் லூசிங்டன். ஏனையா ஓலை தாங்கி வந்தவரே, இறந்தவர்களில் முக்கியமானவர் யார்? எங்கள் கோட்டை காவல் தலைவர் பாண்டியத்தேவர் குண்டர்களால் கொலை செய்யப்பட்டார். அதுதான் அநியாயம். என்னப்பா அநியாயம்? படுகளத்திலே ஒப்பாரியது. அதுதானே கேட்டேன். வீர போரல்லவாது. அதில் யார் மடிந்தால் என்ன? தானாதிபதி சிவசுப்பிரமணிய பிள்ளை அவர்களே, நீ வீர் சினம் காக்க. அரசே, என்ன ஆச்சரிய குறி! உணவு தானியத்தை முடக்கி ஊர் பஞ்சத்தை வளர்த்து கொள்ளை லாபம் கண்டாரை கண்டிக்க போய் நீரே கொள்ளையடித்தீர், கொலை செய்தீர் அல்லவா? இன்று எதிரி நம்மை ஏளனம் செய்யவும் வழிகாட்டினீர் அல்லவா? இத்தனைக்கும் உதவியது உமது மந்திரித்தனம், பதவி என்ற மதுபோதை அல்லவா? ஏன் பேச்சில்லை? தலை கவிழ்ந்து விட்டது, கரம் இறங்கி விட்டது, நாம் ஆண்டு விட்டது. போதுமன்னா போதும், என்னை மன்னித்து விடுங்கள் மன்னா. நான் மன்னிப்பது சுலபம் மந்திரியாரே. ஆனால் சூழ்நிலை புரிகிறதா உமக்கு? அமைதி நிலவிய கால ஓட்டத்தை அறிவோடு காக்க வேண்டிய மந்திரி புயல் புகச் செய்தது சகிக்கக்கூடியதா? போருக்கு பயப்படும் பேச்சா என் பேச்சு? அல்ல மந்திரியாரே, அல்ல. நேர்மை போரானால் தோல் பூரித்து நிற்கும் இந்நேரம். ஆனால் எதிரி குற்றவாளி குண்டிலே நிறுத்துகிறான் நம்மை. நமது தலை நிமிரவில்லை அங்கே, நமது நீதியும் சட்டது அங்கே. இப்படி ஒருவன் உலகத்திற்கு பறைசாட்ட விடுத்து அதனால் வெறிப்போர் மூண்டது, அமைதி அழிந்தது, மக்கள் மடிந்தனர், நாட்டை காக்கும் மந்திரியின் மதி ஈனப்பட்டதால் இத்தனை இன்னலும் ஏற்பட்டது என்று வருங்கால சரித்திரம் கூறப்போமானால் அது நம்முடைய புகழை வாழ்த்தக்கூடியதா? கைமைத்தனத்தை கட்டபொம்மன் சகித்து சலுகையும் காட்டினான் என்ற இழிச்சொல்லுக்கு நீர் என்னை ஆட்சியது. நீர் ஆற்றிய தொண்டிலெல்லாம் பெரும் தொண்டாக நிற்கிறது. மாநாரதை அடைவதுதான் தகுதி என்றால் அது அவ்வாறே நடந்ததாக மந்திரி அவர்களே, அவ்வாறே நடந்ததாக. இல்லை மன்னா, இல்லை. இந்த அரசும் அமைதியும் என்னால் கலங்கப்பட தேவையில்லை. அந்த அன்னியன் கடிதத்தில் கட்டளையிட்டுள்ளபடியே என்னை அவனிடம் ஒப்படையுங்கள். என்னை கைதியாக ஏற்றுக்கொள்ளும். ஓலை தாங்கியே, என்ன இரும்பு இதயமடா உனக்கு!
கட்டபொம்மன் அரசவையிலே அவன் கண் முன்னே அவன் மந்திரியை சிறை செய்து அந்நிய அதிகாரியிடம் ஒப்படைக்க எவனுக்கடா துணிவிருந்தது இதுவரை? மாற்றானுக்கு எம்மவரை காட்டிக் கொடுப்பதை விட மரணமே வரினும் போரை வரவேற்பதே எனக்கு மாண்பு. போகலியே அண்ணா, இதையே காரணமாக கொண்டு வெள்ளையர்கள் நம்மை தாக்க துணிவார்கள். உண்மைதான். எதிரியின் சதிவேலைகளை நமக்கு அவ்வப்போது தெரிவிக்க இப்போது நமக்கு ஒரு ஒற்றன் தேவை. யாரை அனுப்பலாம்? நான் போகிறேன் அரசே. வேண்டாம். வேங்கை பதுங்கி போனாலும் விருந்தை கண்டால் வீறு கொண்டு எழும். நீ போக வேண்டாம். நான் போகிறேன் அரசே. பொடியன் பொருத்தமானவன், போய் வா. சீமாட்டிகளே, சீமான்களே, கட்டபொம்மனின் கொட்ட மணக்க கும்பிரியின் சர்வாதிகாரம் பெற்று புது பதவி ஏற்றிருக்கும் மேஜர் துரை பேனர்மேன் அவர்களின் வருகையை பாராட்டவே இன்று இந்த விழாவில் நாம் கூடியிருக்கிறோம். எட்டப்பரே, குடி, நிறைய குடி. குடிப்பேன், குடித்துக் கொண்டே இருப்பேன். பிரபு, இப்போ உங்களுக்கு இன்பலோகம் தெரியுதா? பூமியை விட்டு புகை மண்டலத்துக்கு வந்திருக்கீங்களா? எல்லா மண்டலத்துக்கும் போயிட்டேனாப்பா. எட்டப்பரே, இன்பம் இதோடு நிற்கட்டும். வாரும் செயலுக்கு. கட்டபொம்மனை ஒழிக்க திட்டம் என்ன? படையெடுப்பு வெகு விரைவில் இருக்க வேண்டும். இருக்கும் சேனைகள் போதுமா? புது சேனைகளும் புறப்பட்டு வருகின்றன. வரட்டும், வரட்டும். பிரபு, படையெடுப்புக்கு முந்தி தூது அனுப்புவோமே. அது உங்கள் நாட்டு பழக்கம். பிரபு, அரிய சந்தர்ப்பம். திருச்செந்தூரில் திருவிழா. பாஞ்சாலங்குறிச்சி மக்கள் அனைவரும் திரண்டு அங்குதான் போயிருப்பர். இன்றே படை திரண்டால் நமக்கு பாதி வெற்றி கிடைத்தது போல். வெற்றி வடிவேலனே, சக்தி உமை பாலனே, வீரம் விளைத்த குகனே, உற்றதொரு பகை வெல்ல தோளிலும் நெஞ்சிலும் ஓங்கிடும் வலிமை அருள்வாய், அருள்வாய். பிரபு, ஆபத்து. இரவோடு இரவாக பாணர்மேன் படையெடுத்து வருகிறான். நான் எவ்வளவோ தடுக்க முயற்சித்தேன், முடியவில்லை. எட்டப்பர் உளவு கூறினார், பாஞ்சாலங்குறிச்சி மக்கள் திருச்செந்தூர் போயிருப்பர் என்று. முருகா, அமுதம் விஷமும் ஒரே இடத்தில் தான் விளைகிறது. அழகும் நஞ்சும் அதுபோல்தான். கட்டபொம்மனும் எட்டப்பனும் ஒரே மண்ணில் தான். என்ன செய்வது? சரி, போர் முரசு ஒலிக்கட்டும். திருவிழா காணச் சென்ற மறவர் கூட்டம் உடன் நாடு திரும்பட்டும். கோட்டை கொத்தளங்களிலே காளையரின் காவல் வலுப்பெறட்டும். பாசறைகள் நிரம்பட்டும். திறவெடுத்த தோள்களை நாடி வருகிறது பலிப்பட்டாளம். பார்த்து விடுவோம். போர், போர், வீரவேல். வெள்ளையம்மா, எதிரிகள் பாஞ்சாலங்குறிச்சியை நோக்கி படையெடுத்து வருகிறார்களாம். போய் வர எனக்கு விடை கொடு வெள்ளையம்மா. ஐயோ அத்தான், என்ன இது? அழுகையா, ஆனந்த கண்ணீரா? போகாதே போகாதே என் கணவா, பொல்லாத சொப்பனம் நானும் கண்டேன், பொல்லாத சொப்பனம் நானும் கண்டேன். வாழைத்தோப்பு அழிய கண்டேன், ஐயோ மல்லிகை தோட்டமும் பாட கண்டேன். குளிக்க மஞ்சள் அரைத்தேனத்தானதே, கொம்பங்கரி போலே போச்சுதத்தான். கோட்டை மாதிலும் இடிய கண்டேன், நாட்டை விட்டோரு பெண் போக கண்டேன். போகாதே போகாதே என் கணவா, பொல்லாத சொப்பனம் நானும் கண்டேன். வாழைத்தோப்பு அழிய, மல்லிகை தோட்டம் வாட, ஆந்தையும் குகையும் அலற, இவையெல்லாம் அழிவுக்கு அடையாளம் என்கிறார். அப்படியே ஆகட்டும். அதற்காக எதிரியிடம் இதை சொல்லி வீரத்துக்கு வாய்வாக்க கிட்டுமா? இளமை அனுபவிக்க துடிக்கும் இன்பமெல்லாம் நம் இதயம் நிரம்ப ததும்புகிறது. அத்துடன் வயிற்றிலே கரு, அது முழு உருவாகி வெளிவந்து அப்பா என்று அலறும் போது, கண்ணே நான் அறுதாலி குடிகேடி, உன் அப்பாவை காத்து வைத்து உனக்கு காட்ட முடியாத மூதேவி என்று சொல்ல என் நெஞ்சத்திற்கு பலமில்லையே அத்தான்.
அதற்காகத்தான் உங்களிடம் கெஞ்சி கதறுகிறேன். பொல்லாத வேளை முன்னோக்கி இருப்பது அறிந்தும் போவது சரியா என்று. எப்போதடி பொல்லாத வேளை? ராகு காலம் பார்த்தா இடி இடிக்கும், நெருப்பு அணையட்டுமே என்று காற்று காத்திருக்குமா? அதுபோல் வீரத்துக்கு வேலி ஏதடி? கடமைக்கு முன் கனவை காட்டுவது மடமை அல்லவா? அத்தா, இன்று விட்டு நாளையாவது நீங்கள் போக கூடாதா? அடி வெள்ளையம்மா, அது நம் பேருக்கு ஊறு தாடாதா? வீர போருடை புகுந்து மாறிலே புண்ணுடன் வாழாத தமிழனை வரலாறு மதிக்காது என்பது உனக்கு தெரியாதா? வியாதி பிடித்து ஒரு தமிழன் இயற்கையாகவே சாக நேரிட்டாலும் அப்பிணத்தின் மார் மீது வாழ் கொண்டு கீறி வீரச்சாவுக்கு அவனை இலக்காக்கி பின்னர் தான் எரிப்பது இம்மரக்குலத்தின் மாண்பு. இவ்வீர வாழ்க்கை உலகிலே வேறு எங்கேனும் நீ கேட்டதுண்டா? இது நமக்கே சொந்தம். சாத்திரம் காட்டும் கட்டுக்கதைகளில் கூட இத்தமிழன் சரித்திரம் காட்டும் கற்பனை முளைத்ததில்லையடி. ஆறறிவு படைத்தவளே, சிந்தித்துப் பார். செயல் செயல், அது ஒன்றே நமது வெற்றி. சுந்தர வடிவு, உன்னிப்பதரை ஊதுவது போல் எதிரிகளை ஊதிவிட்டு வருகிறேன். மகளை பத்திரமாக பார்த்துக்கொள். வீரபூமியில் மத யானை போல் நடை போட்டு வெற்றி கனி பறித்து வீடு திரும்புங்கள். எங்கள் கவலையே உங்களுக்கு வேண்டாம். விளையாடும் வெண்ணிலாவும் நீ, வீர உரைப்பு கட்டி வெங்குருதி சாக்காற்று கனுப்புங்கால், நெருப்பு விழிகாட்டி உரமூட்டும் செங்கதிர் விண்ணொடியும் நீ. தமிழ் கண்ணே, எண்ணில் பெண்ணெல்லாம் உன் போல் உயரல் வேண்டும் இத்தென்னகத்தில். ஜெய் சக்கதேவி. நீலவானிலே செந்நிறப்பிழம்பு, அந்த வட்ட ஒளியின் பெயர் சூரியன், சுட்டரிக்கும் செஞ்சுடர் அது. அதுதான் நீ என் நெற்றியிலே இட்ட இந்த வட்டமான ரத்தம் நிறை பொட்டு. பரமனுக்கு முக்கண், அது தேவையல்ல வீரனுக்கு. இந்த வெற்றி விடு ஒன்று போதும், வாழையோட்ட அவர்கள் மீது வேலை பாய்ச்ச. அதனால் விளைவதென்னவென்று கேள். வெம்மணல் நிலமெல்லாம் சக்கர் வானம் போல், சம்பவள மலை போல், செப்பு தகடடித்து செப்பனிட்ட தரை போல், மாணிக்க கரைகட்டி மடை திறந்த நெருப்பாற்றை மத்தியிலே ஓடவிட்ட அழகு போல், எதிரியின் ரத்தம் குபுகுபென்று கொப்பளித்து மேலெழும்பி எங்கும் நிறைந்த பொருளாய் நம் ஏற்றமிகு செயலாய் களத்தில் நிறையப் போவதுதான் அதனால் விளையப் போவது. அதுதானே உன் ஆசை, அதுதானே உன் ஆசி ஜக்கம்மா. ஆம், என் கணவர் எத்தனை சிரம் கொணர்ந்தார் என்று எண்ணி எண்ணி எண்ணமாளாது. அது ஒரு கோடி இருக்கும் போ, கொண்டு போய் கொல்லைக்காட்டிலே கொட்டு. அங்கு எருக்கு முளைத்து அதை எருவாக்கி சென்னை விளைத்து நாட்டை செழிப்பாக்கு என்று நான் சொல்லி சிறக்க வேண்டும். அதுதான் எனக்கு வேண்டும். பலே, புருஷரை போருக்கு அனுப்பும் வாணி பரணிபாடற்குரியது. அத்தான், நான் இப்போது வணங்கும் பொருள்கள் எவை தெரியுமா? உங்களை காக்க உடன் இருக்கும் இவையெல்லாம். கையிலே கேடயம், உன்முகத்திலே கன்னம், உடல் காக்கும் கவசம், அது உன்னோடு இருக்கும் கற்பு, நமது படைகளை பரவசப்படுத்த பேரொலி கிளப்பும் தங்கள் சிம்மக்குரல், உன்னுடைய மெல்லிய இசைக்கு தரிமதிப்பை தந்து கொண்டிருக்கும் என்னுடைய பேருரச்சல், உங்கள் உயிர், அது உன் கழுத்தை அலங்கரிக்கும் தாலி. என் தாய் ஜக்கம்மாளும் அப்பன் முருகனும் உங்களுக்கு உறுதுணை. போய் வாருங்கள். ஜக்கம்மா, போகும் முன் உன்னை உற்று உற்று பார்க்கிறேன், ஏனென்றே விளங்கவில்லை. ஒருவேளை இதுவே என்னுடைய கடைசி விடையாக இருக்குமா? மலர்ந்த முகத்தோடு போய் வாருங்கள். மீனா, பெரியப்பா சண்டைக்கு போகிறான், விடை கொடு. எனது உறுதி குன்றாது. நான் வீரத்தோடு சாக வேண்டும் என்று எனக்கு ஆசியருள் தாயே. அம்மா, சொன்னாதே, எப்படி சண்டைக்கு முன்பாக நான் இறந்துவிடக் கூடாது. போர் போர், வெற்றிவேல்! கோட்டையா இது? இந்த மண்கோட்டையை வைத்துக் கொண்டுதானா இவ்வளவு மனக்கோட்டை கட்டுகிறான்? பீரங்கியின் பலம் அவனுக்கு தெரியாது. மேஜர் காலேஜ், கெட் ரெடி ஃபார் மார்ச். போராளிகள், அஞ்சாதீர்கள், எல்லா பீரங்கிகளும் தெற்கு நோக்கி திரும்பட்டும். தென்புற கோட்டையை தகர்த்து விட்டார்கள் வெள்ளையர்கள்.
வாருங்களின் பின்னால். What? Colin, Dick, stop the war! Lugis! வெள்ளையத்தேவா, எனக்கு பிள்ளையில்லா குறையை தீர்த்து வந்த என் வீர மகனே, உன்னை இழந்து இனி இந்த நாடு உய்யப் போகிறதா? எனது வலதுகரத்தை எதிர்கள் வெட்டி வீழ்த்தி இருந்தாலும் நான் கலங்க மாட்டேன். உன்னை பலி கொடுத்து விட்டு இனி நான் என்னடா செய்ய போகிறேன் மகனே வெள்ளையத்தேவா? அழகத்திலேயே தேவகுலத்தின் திருவிழாக்கு நான் கண்ட கனவும் பலித்து விட்டதா? நீங்கள் இல்லாமல் நான் எப்படியத்தான் உயிர் வாழ முடியும்? முடியாது, முடியவே முடியாது. என்னை விட்டு நீங்கள் பிரிய முடியாது அத்தா. அத்தா, மகளே, தாயே, ஜக்கம்மா, ஜக்கம்மா, வேறில்லை திக்கம்மா. இன்று மேற்கே சூரியன் மறைவதற்குள் இந்த பஞ்சாரங்குறிச்சி கோட்டையை மண்ணோடு மண்ணாக்கி விடுவேன். எல்லா பீரங்கிகளும் சேர்ந்து முழங்கட்டும். வடபுறம் கோட்டையை தளர்த்து விட்டார்கள் வெள்ளையர்கள். எதிரிகள் உள்ளே நுழையாமல் தடுத்து நிறுத்து. கண் விழித்து பாருமா, இதோ உன் பெரியப்பா. அப்பா, ஏன்பா ஒரு மாதிரியா இருக்கு? சண்டையில தோத்து போயிட்டியா? இல்லை, நான் ஜெயிக்கிறேன். போய் சொல்ற, தோத்துட்டு நம்ம எல்லாம் ஒன்னா சுத்து போலாம்ப்பா. அதோ பாரு, என்னை யாரோ வாவான்னு கூப்பிடுறாங்க. நம்ம தானே போறோம்ப்பா. மீனா, என்னை விட்டு போய்விட்டாயா அம்மா? பெரியப்பன் சண்டையிலே தோற்று விடுவான், இனி அவன் முகத்திலே விழிக்க கூடாது என்று என்னை விட்டு போய்விட்டாயா தாயே? அண்ணா, அண்ணா, தகர்ந்த கோட்டை வழியில் எதிரிகள் சூழ்ந்து விட்டார்கள். இல்லை அவர்களே, முதலில் மன்னரை காப்பாற்ற வேண்டும். புறப்படுங்க. பிடிபட்டது பாஞ்சாலம் குறிச்சி, பிடிபட்டது. வெற்றி வானர்மேன் துறை அவர்களுக்கு. தப்பி ஓடிவிட்ட கட்டபொம்மனை கண்டுபிடித்து அவன் தலையை வாங்கும் வரையில் எனக்கு முழு வெற்றியாகாது. யாரப்பா நீங்கள்? புதுக்கோட்டை மன்னரின் வீரர்கள். கலெக்டர் லூசிங்டன் உத்தரவுப்படி உங்களை கைது செய்ய வந்திருக்கிறோம். பலே, நல்லவர்கள் நினைப்பது ஒன்றுதான் நடப்பதில்லை இத்தமிழ்நாட்டிலே. எட்டப்பன் ஒருவன் தான் இருக்கிறான் என்று நினைத்தேன். அவன் நல்லவன் என்பதை காட்டிவிட்டார் என் அரிய நண்பர் புதுக்கோட்டை அரசர் ராஜராஜ ராஜாதி ராஜ விஜய ரகுநாத தொண்டைமான். வாருங்கள். உயிருக்கு பயந்தவர்களே, உட்காருங்கள். அகம் அழியவில்லை உனக்கு. உன்னை அழித்திருந்தால் என் அகமும் அழிந்திருக்கும். அல்லது எட்டப்பனும் தொண்டைமானும் எங்களிடையே பிறவாதிருந்திருந்தாலும் உனக்காவது அகம் உண்டாகாதிருந்திருக்கும். நல்லவர்களை திட்டாதே. இன்னும் ஏன் பயப்படுகிறாய்? உண்மையை கூறு, நாய்களை திட்டாதே என்று. துரை அவர்களே, நன்றி உள்ளது நாய் ஒன்றுதான். அதுவும் நமக்கு பெருமைதான். இருந்தாலும் இவன் யார் அதை சொல்ல? அதுவும் சரிதான். அடக்கியாளும் உங்களை சொல்ல அடிபட்ட இவனுக்கு என்ன உரிமை இருக்கிறது? எட்டப்பா, ஈரச்சொல் பேசாதே. நாவை எடுத்தறி. வாழ விரும்பினாய், வல்லவனை அழித்தாய், இனி நீ வாழ்ந்து கொள். ஆனால் அந்நியன் உன்னை போற்ற வேண்டும், அது உனக்கு இனிக்க வேண்டும் என்று மட்டும் எண்ணாதே. அவனோ நேற்று வந்தான், இன்றிருப்பான், நாளை போவான் என்ற எல்லைக்கு இலக்கணத்துக்குட்பட்டவன். இம்மியனும் நம்மோடு ஒவ்வாதவன். அவன் கத்தி பாத்தினும் கலங்காதே. ஆனால் அவன் பேச்சு கேட்டு மட்டும் வாழாதே. நான் கூறுவது உனக்கு மட்டுமல்ல, எங்களோட சிங்கங்களாய் பறந்து இன்று குரங்குகளாய் கூனி நிற்கும் இதோ அத்தனை ஈனர்களுக்கும் மானவித்த மடையர்களுக்கும் கூறுகிறேன். கூறுவதென்ன? காரியம் வீழ்கிறேன். உன் பேச்சு. குற்றவாளியாகிய நீ ஏதேனும் சமாதானம் கூறி குற்றத்தை குறைத்துக் கொள்ள முடியுமா என்று பார். நாங்கள் ஒரு நாயை கொள்வதானாலும்
சட்டப்படி குற்றம் காணாமல் கொல்ல மாட்டோம். We believe in the rule of law. எத்தர்கள் நல்லவர்களாக நடிக்க ஏற்பட்ட எத்தனையோ வழிகளில் இதுவும் ஒன்று. அறிவேன், ஆகப்போகும் முடிவை உடன் அறிவேன். ஊருக்கு பேருக்கும் நாடகத்தை நடத்தி காட்டு. நீ குற்றவாளிதானே? உன்னை கொல்ல தவறிய குற்றவாளி. எடக்கு பேச்சு வேண்டாம், நேர்மையான பதில் தேவை. கும்பனியாரின் கட்டளைக்கு நீ ஏன் அடங்கவில்லை? கும்பனி என்பது வாங்கவும் விற்கவும் வந்த ஒரு வர்த்தக ஸ்தாபனம். அதற்குள் அடங்க வேண்டுவது பொருள்கள், புருஷர்கள் அல்ல. கடைசியாக நாங்கள் வாங்கியிருப்பது அரசுரிமை. உரிமையை வாங்குவதோ விற்பதோ எங்களுக்கு பழக்கமில்லை. எவனாவது விற்றிருந்தால் அவனிடம் போய் கேட்டிருக்க வேண்டும் இந்த கேள்வியை. நீ அவன்தான் ஆற்காட்டு நவாப். அவன் உங்களை கேட்க சொல்லுகிறான். அவனையே கேட்க சொல்லுகிறேன் நான் என்று நீ அவனிடமே போய் கேள். மீண்டும் அடக்கு பேச்சு. அது என் கோபத்தை குத்துவதாகும். உணர்ச்சியுடையவனுக்குத்தான் கோபம் வரும். உனக்கு வருவதாக கூறுவது பொய். இருக்கும் சூரியன் இருக்கிறதே, அது கூட எங்களை கேட்டுத்தான் எழும் விழும். அந்த கதையை இங்கு விடாதே அப்பனே. சூரியனே வேண்டாம் என்ற ஆண் கூட அல்ல, ஒரு பெண் விரட்டி இருக்கிற கதையெல்லாம் இங்கு ஏற்கனவே ஏராளமாக இருக்கிறது. வேறு ஏதாவது இருந்தால் கூறு. ஏனைய பாளையக்காரர்கள் எல்லோரும் பணிந்து விட்டார்கள், பலன் அடைகிறார்கள். நீ ஒருவன் மட்டும் பணிய மறுப்பதால் அது உனக்கு ஒரு லாபமா? எல்லோரும் பணிந்த பிறகு நான் ஒருவன் பணியாததால் அது உனக்கு ஒரு நஷ்டமா? இவன் பேசத் தெரிந்தவன். பேசத் தெரிந்தவன், வெறும் பேச்சல்ல, மானத்தில் பாசமுள்ளவன், வல்லவன், வாழ்வீசத் தெரிந்தவன். அதனால் தான் வாழ்பிடித்து வாழ வேண்டும் என்று இல்லாதிருப்பவன். இரும்பு தலையன் என்று எனக்கு பெயர். என்னிடமே பேசுகிறாய். உருக்க வேண்டிய பொருள் அதனிடம் இரக்கம் காட்டி பேசியது தவறுதான். புல்லனே, பசுக்கள் அல்லதான். காதல், மானம், வீரம் இந்த கட்டுக்கோப்பிலே வளர்ந்தவன். எங்கள் நாடோ எல்லா வளமும் படைத்த நாடு. எதற்கும் எவரிடத்தும் கையேந்தி நிற்க வேண்டிய அவசியம் இல்லாத நாடு. வையம் வானம் ஒத்துழைக்கும் நாடு. இங்கு பிறந்தவன் பேடியாவதில்லை. பேடியா இருப்பவன் இந்த நாட்டின் அசல் வித்தாக இல்லாதவனாக இருப்பான். பொன்னாட்டு மக்கள் எங்கள் தென்னாட்டு மக்கள். போரென்றால் புலிகுணம், பொங்குவென்ப காதல் என்றால் பூமணம், புகழுக்குரிய மானம் என்றால் உலகிற்கே ஒரே இனம் என்ற சரித்திரம் கண்டவர்கள் நாங்கள். அந்த புண்ணிய பூமியிலே நாடு பிடிக்க வந்த நீங்கள் நரிவேஷம் கட்டி வாழையாற்றி நிற்கிறீர்கள். காலம் உங்களுக்கு கருணை காட்டினும் நல்லவர்கள் உங்கள் காலை பிடித்து வாழ மாட்டார்கள் என்பதை மட்டும் மனதில் நிறுத்திக்கொள். போதும் உன் புத்திமதி. நான் இப்பொழுதே தீர்ப்பு கூறப் போகிறேன். உயிரின் மீது ஆசை இருந்தால் உனக்காக ஒரு வினாடியை ஒதுக்குகிறேன். மன்னிப்பு கேட்டுக்கொள். நான் மன்னிப்பு கேட்பதா? என் கை கட்டப்பட்டது இதுவரை உன் கழுத்து கழட்டப்படாமல் இருக்க. என் தாய் கேட்டிருக்க வேண்டுவதை அவள் தள்ளாத வயதிலும் பொல்லாத புலியாக உன் மீது பாய்ந்திருப்பாள். என் தம்பி கேட்டிருக்க வேண்டுவதை இந்நேரம் உன் பரங்கித்தலை உன் சீதளச்சியமே நோக்கி பறந்தே போயிருக்கும். என் தமிழ் புலவன் மட்டும் இங்கு இருந்திருந்தால் அறம் பாடிய உன் ஆவியை கருக்கி இருப்பான். வீர தமிழ் குல பெண்மணி என் மனைவிக்கு மட்டும் இது புரிந்திருந்தால் இந்நேரம் உடன் தீப்பற்றி எறிந்திருக்கும். ஆனால் இங்கோ நாய்களும் பேய்களும் நயவஞ்சக பூனைகளும் வேசித்தனமும் ஆசைகுணமும் கொண்ட அடிவரடிகளும் குடிக்காரர்களும் கூடியிருக்க நீயும் கூசாமல் கேட்டுவிட்டு ஒதிய வரம் போல் இழுத்து பேசிவிட்டு ஓனால் குஞ்சு போல் உயிருடலில் ஊசலாட நின்று கொண்டிருக்கிறாய். என்ன செய்வேன்? என் நாடே, இந்த இழிவு உனக்கா எனக்கா? அடே எட்டப்பா, நான் இறக்கப் போகிறேன். என் புகழ் இருக்கும், ஆனால் உனக்கோ ஊரே சொல்லட்டும் போ. இவனை கொண்டு போய் அந்த புளிய மரத்திலே தூக்கலிடுங்கள். விலகி போங்கள். துணிந்தவனுக்கு தூக்கு மேடை பஞ்சுமெத்தை. அன்று போரிலே உயிரைச் சிந்திய என் வீர மக்களோடு நானும் மடிந்திருக்க வேண்டும். கோட்டையை விட்டு வெளியேறிய எனக்கு இந்த இழிவுச் சாவு ஒரு நல்ல பரிசு. தம்பி, அஞ்சாத சிங்கமே, இந்த கடைசி நேரத்தில் உன்னை காண துடிக்கிறேன். என்னால் முடியவில்லை. புன்னகை புரியும் தமிழ் மண்ணே, உன்னை விட்டு போதல் ஒன்றே எனக்கு வருத்தம். தருக்கர்கள் சிலரால் இன்று நீ தாழ்வுற்றிருப்பினும் எதிர்காலத்திலே ஆயிரம் ஆயிரம் இளம் காளையர்கள் உயிராக பேணுபவர் வருவர். உன் உயர்வை உயர்த்துவர். இதுவே எனது நிரந்தர ஆசை. வீரத்தில் சின்னமே